பன்னீரில் கிரேவி செய்யணும் அப்படின்னா அது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவாக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க மசாலா வச்சு சூப்பரான இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்ட பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 4 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி தான். இது பூரி கூட சப்பாத்தி கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் இல்லை, பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றி வச்சதுக்கப்புறமா கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல்கர் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரு 4 கிராம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் இன்னைக்கு எடுத்துருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஒரு 3 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே கிரேவி நிறையவே இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வந்து அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு கொத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து கலர் மாறுற அளவுக்கு அப்படியே விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கரம் மசாலா மட்டும்தான் ஃப்ளேவருக்கு நான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் காரத்துக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்கேஸ் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகாத்தூளோட டபுளாக வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அரைக்கும் போது வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் செய்கிற எந்த ரெசிபிக்குனாலும் நான்வெஜ்னாலும் வெஜ்னாலும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிளகாத்தூள் போதும் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் ராஸ்மல் போனதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ராஸ்மல் போயிடும். இப்போ இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியாக வந்து 2 தக்காளி எடுத்திருந்தேன். ஸோ அதோட பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு அப்படியே வந்து விட்டுற போகிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரது பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா வந்து நம்மளுக்கு கொதிச்சு வரணும். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். உப்பை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நான் மூடி போட்டு அப்படியே விட்டுற போகிறேன். ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான் ஒரு தடவை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுறலாம். மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆல்ரெடி வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இன்னுமே வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேவி இறக்கிக்கலாம். இன்னுமே இது வந்து ரிச்சாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக கசகசா,
கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கிரேவி நல்லா திக்க சூப்பராக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு பூரி கூட சேர்த்து சர்வ் பண்ணி ரெடி பண்ணிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. பூரி ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.